ரவிக்குமார் அவர்கள் இங்கே சொன்னார். எனக்கு ஒரு விஷன் இருக்கு. நான் உங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறேன். 8 தொகுதியில் 7 பேருக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனா இந்த இயக்கத்தை மெல்ல மெல்ல நான் ஒரு பொலிட்டிக்கல் கலர், ஒரு அரசியல் கட்சி என்கிற இடத்தை நோக்கி நகர்த்த வேண்டும். எல்லா தரப்பினருடைய அங்கீகாரத்தை நான் பெற வேண்டும். 2001 இந்த சீட்டு கேட்கணுங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு யாருக்கு இருந்திருக்காது. பெண்களுக்கு இடம் கொடுங்க யாருக்கும் உங்களுக்கு அந்த கோரிக்கை எழவில்லை. நானா எனக்கு இருக்கிற விஷன் 8 தொகுதியில் 2 பேருக்கு பெண்கள் கொடுக்குறேன். ஒன்னு சமயநல்லூர், இன்னொன்னு அவினாசி. ரெண்டுக்கும் கட்சியில பெண்கள் கிடையாது. அப்பெல்லாம் பெண்கள் யாரும் வர்றதில்லை. நான் மூப்பனாரோட நெருங்கி பழகிய போது கஸ்தூரி கக்கன் அவர்களை பார்த்தேன். அவங்க அந்த சீட்டுக்காக அங்கே இங்கேயும் போய் தடுமாறுறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் சீட்டுக்காக தினமும் போய் பார்க்கறாங்க. என் மனசுல பட்டுச்சு, அவங்க தமிழ் மாநில காங்கிரஸா இருந்தாதான் என்ன, கக்கனுடைய மகள் நம்ம கட்சி சார்பில் நிறுத்தும் அப்படின்னு நான் போட்டியிடுவதற்காக கேட்டு பெற்ற சமயநல்லூர் தொகுதியில் கஸ்தூரி கக்கனை வேட்பாளராக அறிவித்தேன். 2001 25 வருஷத்துக்கு முன்னாடி. இதுதான் திருமாவளவன். இதை புரிந்து கொள்ள வேண்டும். 25 வருடங்களுக்கு முன்னால் அவங்க வேற கட்சியா இருக்கலாம். ஆனா கக்கனுடைய குடும்பம். அவங்க போய் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில சீட்டு கேட்டு நின்ற போது என் மனசிலே பட்டது. நான் மூப்பனாட்ட போய் கேட்டேன், ஐயா உங்க கட்சியில உங்களுக்கு இடம் கிடைக்கல, நான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் அதிர்ச்சியா பார்த்தாரு. ஏன்னா இது எல்லாரும் வழக்கமா யாரும் இப்படி சிந்திக்க மாட்டாங்கல்ல. அவங்க பார்வையில என்ன பார்த்தா ஒரு மென்டல் மாதிரி தான் தெரியும். என்னடா இவர் கட்சியில் வாங்கினது போய் தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுக்குறாரு, என்ன அது பைத்தியக்காரத்தனம் அப்படிதான் தோணும். என்னுடைய பார்வை அதிலிருந்து மாறுபட்ட பார்வை, முற்றிலும் வேறுபட்ட பார்வை. அது ஒரு விசாலமான பார்வை. அது உங்கள் பார்வையில் பிழையாக இருக்கலாம், என் பார்வையில் அது பிழை இல்லை.